பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. இந்த ஜனவரி மாதம் நமக்கு தொடங்கி புது வருடம் தொடங்கி கிட்டத்தட்ட 4வது வாரத்தை சேர்ந்திருக்கோம். தேவன் மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். உனக்கு நன்மை செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து இருக்கிறவர்களாக நாம் இருப்போமானால் இன்னும் அநேக நன்மைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைய செய்தியை நாம் பார்க்கலாமா? அதுக்கு முன்பாக கண்களை மூடி நாம் செய்ப்போம். இதாவே இந்த நல்ல வேலைக்கு ஆண்டவரை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன கர்த்தாவே, இதை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகள் கேட்க போகிற செய்தியில் கர்த்தர் நீ ஆசீர்வதியும். அந்த செய்தி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற யாவருக்குள்ளும் ஆண்டவரே புது பலத்தையும் புது திடத்தையும் புது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வளர்க்க கர்த்தர் செய்யும். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆவியான கரங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வார செய்தியினுடைய தலைப்பு கர்த்தர் பெரியவர் என்ற தலைப்பில். கர்த்தர் பெரியவர். அதனால் என்ன செய்கிறார், நமக்கு என்ன பண்ணுகிறார் என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 48:1. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய நகரத்திலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். நான் வசிக்கிற நகரத்தில், நான் வசிக்கிற ஊரில், வசிக்கிற இடத்துல எல்லாவற்றுக்கும் அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த நாட்டுக்கும் பெரியவராக அவர் இருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த பெரிய தேவன் அநேக காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் நாம் எப்படி நெருங்க வேண்டும், அவ்வளோ பெரிய தேவனிடத்தில் நாம் எப்படி நெருங்க வேண்டும்? 2 நாளாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகமம் 2:5. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாக இருக்கும். இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்பட போகிறது. இந்த கட்டப்படுவதற்கு முன்பாக அதை கட்டுகிறதான எண்ணமுடைய சாலமோன் சொல்லுகிற வார்த்தை, எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், அவருக்கு நான் கட்டப்போகிற ஆலயம் மிக பெரிதாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆக தேவனுடைய ஆலயம் மிக பெரிதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு அநேகர் கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக அந்த ஆலயத்துக்கு வருவார்கள். ஆகவே அது பெரிய ஆலயமாக இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான நன்மைகளை எதிர்பார்த்து எத்தனையோ விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வருவார்கள். ஆகவே நான் தேவனுக்கு கட்டுகிற ஆலயம் மிக 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 பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ நம்முடைய ஆலயமாக இந்த இடத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் அந்த இடத்துல நன்மைகளை தேடி ஆசீர்வாதங்களை தேடி அநேக நம்மிடத்தில் வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக, அப்படிப்பட்ட ஒரு இடமாக அது இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது. ஏனால் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 நாளாகமம் 16:25.
கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவர் மாத்திரமல்ல, மிகவும் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். அவரை துதிக்கிறதுக்கு ஒரு அதிகமான ஈடுபாடு இருக்க வேண்டும், அதிகமான முயற்சிகள் இருக்க வேண்டும். அவரிடத்தில் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்க, இந்த உலகத்திலே போற்றணும், ஒருத்தரை உயர்த்தணும்னு சொன்னால் அது கர்த்தர் மாத்திரம்தான். ஏன்னா அவர் பெரியவராக இருக்கிறார். ஆக அவரை மாத்திரம்தான் நாம் துதிக்கிறவர்களாக இருக்க முடியும். அது மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். நாம் ஆண்டவரை துதிக்கிறோமா? கர்த்தருடைய வீட்டின் நன்மையால் நான் திருப்தியாவேன் என்று சொல்லுகிறோமே, கர்த்தருடைய வீட்டின் நன்மையால் நான் திருப்தியாவேன் என்று அறிக்கையிடுகிறோமே, உண்மையிலேயே நாம் கர்த்தரை துதிக்கிறோமா? கர்த்தருடைய வீடாகிய ஆலயம் பெரிதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அந்த இடத்துல நன்மைகள்லாம் இருக்கிறதே, அதை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கிறோமே, நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை முக்கியத்துவப்படுத்துகிறோம்? யாருக்கு மிகவும் அதிகமான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோம்? கர்த்தருக்கா அல்லது மனுஷருக்கா? கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 96 அதிகாரம் 4 96:4 சங்கீதம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். பார்த்தோம், மிகவும் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அப்படியானால் இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுல நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம். எல்லா காரியத்திலும், சிறிதானாலும் பெரிதானாலும் எல்லா காரியத்திலும் நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனிடத்தில் தேவனை மிகவும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா? அவருடைய இடத்திலிருந்து நன்மை எதிர்பார்க்கிற நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிறோமா? ஆக நம்முடைய தேவன் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக நம்முடைய தேவன் பெரியவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இல்லையா? வசனத்தில் பார்ப்பீர்கள், சங்கீதம் 135:5 சங்கீதம் 135:5 கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் நமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். ஆக வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் நமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். அவர் தமக்கு சித்தமானதை எல்லா இடத்திலும் செய்கிறார். கூப்பிடுகிற எந்த இடத்துலேருந்து யார் கூப்பிட்டாலும் அந்த இடத்துல போய் அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அவர் மேலான தேவன். அவரை போல ஒரு துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உயர்த்தப்பட வேண்டியவர் வேறு யாரும் அல்ல. அவர் ஒருவரே மேலானவராக இருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரம் 11 12 யாத்ராகமம் 18 11 12 கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி. எதிரியானவர்கள் நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. இடும்பு செய்கிற காரியத்தில் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் நமக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்துகிறார்கள். நாம் ஒரு காரியத்தை செய்ய விடாதபடி அநேக இடைஞ்சல்கள் நம்முடைய சிந்தைகளிலே நம்ம செய்ய விடாதபடிக்கு பேச்சினாலே எல்லா விதத்திலும் நமக்கு இடைஞ்சல் வருகிறது. அந்த எல்லாரையும் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் மேற்கொண்டு கொள்கிறார்.
அப்போ கர்த்தர் மேற்கொள்ளும் பொழுது நம்மை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க அவர் வைக்கிறார். அவர் பெரியவராக இருந்து இந்த நன்மைகளை எல்லாம் செய்கிறார். அதனால் தான் அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், பெரியவர். எதில் தெரியுமா? நமக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனைகள் பண்ணுகிறார்களோ அவர்களை மேற்கொள்வதிலும் அவர் பெரியவராயிருக்கிறார், மிகவும் பெரியவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 145 அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 145 3-4. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர் இல்லையா? அடுத்து என்ன செய்கிறாரா? இந்த இடத்துல இங்கே இவரை பார்க்குறோம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். ஏன்னா அவருடைய மகத்துவம், அவருடைய நாமத்தின் வல்லமை மிகவும் ஆராய்ந்து பார்க்க முடியாதது. அது ஆராய்ஞ்ச முடியாது. என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவை தருவேன் என்று சொன்னார். என்ன கேட்டாலும் அவருடைய நாமத்தினால கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே இப்பொழுதும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் உண்மையாகவே கர்த்தரை பெரியவராக வைத்து, எல்லா தேவர்களுக்கும் பெரியவராக நாம் வைத்து, பரிசுத்த ஆலயமாக இந்த இடத்துல ஆண்டவருக்கு அதிக இடத்தை கொடுத்து, முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் செய்வோமானார், தேவன் நமக்கு இடைஞ்சல் செய்கிற எல்லாரிலிருந்து விடுவிப்பதோடு மாத்திரமல்ல, மகத்துவம் உள்ள தேவனாய் நம் இடத்திலே இருக்கிறார், மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை நீங்கள் ஆராய்ந்து முடியாது, அவருடைய வல்லமையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 147 அதிகாரம் 5 வசனம். சங்கீதம் 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அளவில்லாதது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார். ஆக நம்முடைய தேவன் பலமுள்ளவராயிருக்கிறார் அல்ல, மகா பலமுள்ளவராயிருக்கிறார். அங்கே பார்க்கிறோம், அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவருடைய வல்லமையை, அவருடைய நாமத்தின் வல்லமையை எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு எவனால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. இங்கே பார்க்கிறோம், அவர் மிகவும் மகா பலமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவருடைய அறிவை நிச்சயமாக யாராலும் அளவிட முடியாது. இது இவ்வளவுதான், இது இவ்வளவுதான், இது இவ்வளவுதான் என்று சொல்லி அளவிட முடியாதது. அவர் சார்ந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆக சார்ந்த குணமுள்ளவர்களை அவர் உயர்த்துகிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது, நம்ம எந்த விதத்திலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10 அதிகாரம் 6 வசனம். எரேமியா 10:6. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஆக கர்த்தர் பெரியவர். எதை வச்சு சொல்கிறோன்னா, அவர் நாமமே வல்லமையில் பெரியது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 3 அதிகாரத்தில் சொல்லுவோம், பேதுரு யோவான தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள். அந்த ஆலயத்துக்கு போவதற்கு முன்பாக இந்த வழிகளில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள், முடமானவர்கள் எல்லாருமே. அதில் ஒருவன் இவர்களை பார்த்து கையேந்து கேட்கிறான் பிச்சை. பேதுரு ஆனால் இங்கே உற்று பார்க்கிறார்கள். உற்று பார்த்து அவனை நோக்கி, எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி அவன் கையை பிடித்து, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுகிறார்கள். அவன் எழுந்து நடக்கிறான். அவள் நாமம் மிகவும் பெரியது. பிறவி முடவனை கூட துள்ளி குதித்து எழுந்து நடனமாடத்தக்க அளவுக்கு கொண்டு போன நாமம். அவருடைய நாமம் அளவிட முடியாது. அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் பிதாவாகிய தேவன் தருகிறார்.
அவர் நாமத்தினாலே நாம் எந்த ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். பிதாவாகிய கர்த்தர் இன்றைக்கும் அவருடைய நாமத்தினாலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போகிறார் அந்த இடத்துக்கு. அவர் நாமம் பெரியது, அவர் நாமம் வல்லமையில் பெரியது. விளையாட்டாக எடுக்காதீங்க. நீங்கள் ஸ்தோத்திரிக்கிறீங்க, துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறனால. மூன்றாவது காரியமாக பார்க்குறோம், எல்லா தேவர்களுக்கு மேலானவர். அடுத்து அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. அவர் மகா பலமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவருடைய நாமமே வல்லமையில் பெரியது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? கர்த்தர் பெரியவர் என்ற உணர்வை முதல் வைத்திருக்கோமா? ஒரு குடும்பமாக இருப்பார்கள், உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடக்கும். அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மூத்தவங்க இருக்காங்க, வீட்டில் விழாத்துக்கு பெரியவன் இவ்வளோ பெரிய காரியத்தை இருக்கானே, என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு என்கிட்ட கொண்டாந்துருக்க கூடாதா? இவ்வளோ பெருசு போக விட்டுருக்கணுமா? நீ முதவே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை அப்பயே நான் தீர்த்திருப்பேன்ல. இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போக வேண்டிய அவசியம் இல்லையே, இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற வேண்டிய அவசியம் இல்லையே, இதை அப்படியே தீர்த்திருக்கலாம். யார் மதிக்கிறீங்க ஒரு பெரியவனை? ஒரு குடும்பத்தில் மூத்தவர் இருக்கிறார், பெரியவர் இருக்கிறான்ற எண்ணத்தை எங்கே வச்சிருக்கீங்க? உலக பிரகாரமான மனிதன் கேட்குறான், தன்னால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், நான் மூத்தவனாக பெரியவனாக இருக்கிறேன், ஆக என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் அவன் கேட்குறான். ஆக உலகத்தில் பிரகாரமாக வயதில் மூத்தவர்களை பெரியவர்களை நாம் கனம் பண்ணுகிறோம். அவரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டு செய்கிறோம். நல்ல காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் கேட்டு செய்கிறோம். நம் ஆண்டவரிடத்தில் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வல்லமை உள்ளது, மகா வல்லமை உள்ளது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமமே வல்லமையில் பெரியது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17 முதல் பார்க்கிறோம். எரேமியா 32:17 முதல், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தின் பூமி உண்டாக்கினீர். மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவருடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிகட்டவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமுள் வல்லமை உள்ள தேவனே, சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவர். அவர் மகா பெரிய சேனைகளை வைத்திருக்கிறார் என்னும் நாமம் உள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, நீர் யோசனையில் பெரியவர். கர்த்தர் பெரியவர். எதில்? அவர் யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவராயிருக்கிறார். யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவருமாயிருக்கிறார். அவனவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி நம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லாருடைய வழிகளின் மேல் நோக்கமாயிருக்கும்படி யோசனையிலே பெரியவர். நம்ம முன்னாடி சொன்னல, அதான் பெரியவங்கன்னு கேட்க என்ற ஒரு ஆலோசனை பண்ணியா, செய்யலாமான்னு கேட்டியா, இது செஞ்சால் சரி வருமானு கேட்டியா? நீயா உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண, நீயா எல்லாம் பண்ணிட்டு இப்போ பித்து குத்துது குலையுது பிரச்சனைன்னு சொன்னா என்னாச்சு பண்ணி? அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட அனுமதி பெற்று நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தோம்னா கர்த்தருடைய நடத்த தெளிவாக இருக்குமானால் நல்லபடியாக அந்த காரியம் முடியும். ஆனால் கர்த்தரையே தேடாமல் எதாவது செஞ்சோம்னா எல்லா நாளும் எல்லா காரியங்களும் அப்படியே நடாமே வர்றதில்லை. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆக கர்த்தரிடத்தில் எதை கேட்குறீங்களோ அதை நாடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் மிக 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 பெரிதான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன், யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவர். அவர்கிட்ட கேளுங்க. யோசனையில் பெரியவர் மாத்திரமல்ல, வல்லமையில் அவர் வல்லவருமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியங்களிலே தேவன் நம்மோடு இடைபடுகிறார். பெரியவரான அந்த கர்த்தர்
நம்மோடு 3 விதத்தில் இடைபடுகிறார். அதில் முதலாவது, நம்மோடே கூட இருப்பவர் பெரியவர். இந்த பெரியவராகிய தேவன் என்ன செய்கிறாராம்? நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். முதல் காரியம், நம்மோடே கூட இருப்பவர் பெரியவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27 33 வரைக்கும், லூக்கா 1:27 33 வரைக்கும், தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அதுக்கு அடுத்து தான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆக பெரியவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தரால் பெரியவராகிய கர்த்தர் நம்முடன் இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராகிய பெரியவர் உங்களோடு கூட இருப்பாரானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தின் சகல காரியத்திலும், ஆவிக்குரிய காரியத்திலும், ஆத்மாவுக்குரிய காரியத்திலும், எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள். மரியாதை குறித்து பார்க்கிறோம், கிருபை பெற்றவள் என்று சொல்லி. ஆக கிருபை பெற்றிருப்போம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆகவே அந்த கிருபையில் பெற்றவர்களாக நாம் இருப்போம், நிலை நிற்போம் அந்த கிருபையில். அவளோ அவனை கண்டு இந்த வார்த்தையினால் கலங்கி, இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார். மனப்பதறி எதுவும் கேட்கல, மனப்பதறி எதுவும் பேசலை. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சிந்தித்து கொண்டிருந்தார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மறுபடியும் தேவதூதன் உறுதிப்படுத்துகிறான் அவளிடத்தில், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உங்ககிட்ட பிறக்க போகிற இயேசுவானவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். கர்த்தராகிய தேவன் அவரை உயர்த்துவார். உன்னிடத்தில் பிறக்க போகிற இயேசுவானவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடையவராயிருப்பார். உன் வாழ்க்கையில் உனக்கு கிருபையை கொடுத்துக்கிறவர் அவர் தான். உன் வாழ்க்கையில் உன்னை ஆசீர்வதிக்கிறவரும் அவர் தான். உன்னை உயர்த்துகிறவரும் அவர் தான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உயர்த்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். மத்தேயு 28, 18 முதல் 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். எது வரைக்குங்க? இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆமென். அப்படியே நடக்கும். ஆக நம்முடைய இயேசுவான சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நாம் எல்லா ஜனங்களையும் சீசராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து, நம்ம கட்டளையிட்ட யாவையும் நாம் செயல்படுத்தும் பொழுது அவர் அந்த இடத்துல நம்மோடு கூட இருக்கிறார். பெரியவர்
நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த வாழ்நாள் முடிவு பரியந்தம் நம்மோடே கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 41:8 முதல், என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனா ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அது எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உனக்கு தாங்குவேன். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து என்னை எடுத்து, நம்மளை அப்படி தாங்க எடுத்திருக்கிறாரு, அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுக்க கிடையாது. எந்த மனுஷன் வெறுத்தாலும் சரி, நான் உன்னை வெறுக்க மாட்டேன். இன்றைக்கி அநேக மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் என்னை கண்டாலே வெறுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே, நான் தனிமையில் இருக்கிறேனே, நான் வேதனையில் இருக்கிறேனே, நான் பிரச்சனையில் இருக்கிறேனே, எனக்கு எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களே. கவலையப்படாதீங்க. சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டு இருக்கட்டும், வெறுக்கிறவங்க எத்தனையோ பேராக இருந்துட்டு போட்டோம். நேசிக்கிற தேவன் ஒருவராயிருக்கிறார். அந்த தேவன் பெரியவராயிருக்கிறார். புகழப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், மகத்துவமுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். ஆக இப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு பெரியவராயிருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அந்த பெரியவராகிய தேவன் நம்மோடே கூட இருக்கிறாரா. திகைச்சிராத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். இது வேதவசனத்தில் பவுலோட வாழ்க்கையில் நிறைவேறி இருக்குங்க. பவுல் ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனத்தில் இருக்கிறார், அதை முள் என்று சொல்லுகிறார். அது ஆண்டவரிடத்தில் அதை நீக்கி போடும்படி 3 விஷயம் கேட்டேன். அவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும்னு சொல்லி முடிச்சிட்டாரு. உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் விளங்கும். அதுதான் இங்கே பார்க்குறோம். கர்த்தர் நம்முடைய பலவீனங்களில் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெக்கி இலச்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன் மேலே யார் யார் எரிச்சலாக இருக்காங்கப்பா, உன் மேலே பொறாமையில் எரிச்சலோடு இருக்கிறாங்க பார், அவங்க வெக்கப்பட்டு லட்சை அடைவாங்க, அவமானப்படுவாங்க, அவங்க அவமானத்தை சந்திப்பாங்க. உன்னோட வழக்காடுறவங்க யார், என்ன காரியத்துக்காக வழக்காடுறாங்க, அவங்க நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவாங்க. உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காண மாட்டாய். உன்னோட யார் போராடினவங்களோ அவங்கள நீ தேடியும் காண மாட்டாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்னா இல்லாமலே போயிடுவாங்க. இருந்த இடமே, இருந்த சுவடே தெரியாமல் போயிடுவாங்க. ஆக நமக்கு விரோதமாக போராடினவர்களை தேடி நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அவங்கள பார்க்க முடியாது. அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 18:9. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 18:9. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு,
மௌனமாயிராதே. பவுலுக்கு அங்கே தேவன் வருகிறார். நீ பயப்படாமல் பேசு பவுல், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இருந்துடாத, அவங்களுக்கு பயந்துட்டு மௌனமாயிராத, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இதுதாங்க கர்த்தருடைய வாக்குத்தத்தம். நீ பயப்படாத, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேலே கை போடுவதில்லை. நம்ம மேலே யாரை தீங்கு செய்யும்படி கை போட முடியாதுங்க. இவ்வளோ நாட்கள் நம்ம மேலே நமக்கு தீங்கு செய்யும்படி யாராவது கை வச்சாங்களா? யாராவது இதாக பண்ணாங்களா? பண்ணலை. அப்போ அப்படிப்பட்டவங்க இனிமேல் பண்ண மாட்டாங்க. நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. கர்த்தர் அநேக ஜனத்தை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம்ம அந்த மகப்பட்ட மனுஷர்களை பார்த்து பயப்பட வேணாம். இவன் ஏதாவது சொல்லுவானோ, அவன் ஏதாவது சொல்லிடுவானோ, இவன் ஏதாவது பேசிடுவானோ, பயப்படாத. உனக்கு விரோதமாக ஒருத்தனே இருக்க மாட்டான், இல்பொருள் ஆவான். இந்த இடத்துல ஒருவனும் உன் மேலே கை போட முடியாது தீங்கு செய்யும்படி. உங்களுக்கு ஒரு தீங்கு வராது. இந்த புது வருடத்தில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, ஒரு தீங்கு வராது. உங்களுக்கு விரோதமாக எழுபொருள் தான் இல்பொருள் ஆக்கிட்டார. அந்த தேவன் நம்மோடு மகிமை பெற்ற மகிமையுள்ள தேவன் நம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார். நம் மூலமாக அவர் மகிமைப்பட வந்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை பார்க்கிறோம். எரேமியா 1:8 முதல் 10. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உனக்கு விரோதமாக இருக்கிற அந்த மனுஷர்களுக்கு நீ பயப்படவே வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அது முன்னாடி பார்க்கிறேன், ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரோம். கர்த்தர் உன் கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், அவர் பெரியவராய் இருப்பார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். 2வது பார்த்தோம், கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தான் நான் உன்னுடைய சகல நாட்களில் போயிருப்பேன்றாரு. 3வது, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார், உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். உன்னோட போராடினவர்களை தேடி காண மாட்டேன்னு சொல்கிறாரு. இங்கே அடுத்து அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தில் பார்க்குறோம், தீங்கு செய்யும்படி ஒருவனு மேலே கை போடுவதில்லைன்றாரு. எரேமியாவில் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த பார், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். நம்ம வாயின் வார்த்தைகள் கிடையாது, அவர் நம்ம உதட்டில் தொட்டு அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாயில் வைக்கிறாராம். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஆக தேவன் அப்படி ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய கரத்தை நீட்டி நம்முடைய உதடுகளில் அவர் விரலை வைத்து நம்மை உயர்த்த வைக்கிறார். அவருடைய வார்த்தையை வைக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, மற்ற மனுஷர்கிட்ட பேசும்போது, ஆண்டவர் நான் தேவையில்லாத பேசக்கூடாது, உன்னுடைய வார்த்தையில் மாத்திரம் என்னுடைய வாயில் வையும்பா, தேவையில்லாததை நான் பேசாதபடி என் வாயை இருக்க முடியும். ஜெபம் பண்ணுங்க. தேவையே இல்லாமல் பேச மாட்டீங்க. உங்களால் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உன்னால் தான், நீ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், உன்னால் தான் பிரச்சனை வந்துச்சு சொல்லவே மாட்டீங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிடுறீங்களே. கர்த்தர் தான் உங்கள் வாயில் அவருடைய வார்த்தை வைக்கிறாரு தொட்டு. இப்போ அதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஆக அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். 19ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்க,
எதுக்கு இருக்கிறாரு என்று சொல்லி அங்கே பார்க்குறோம். உன்னை எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமாக்கிறேன். அதாவது எரேமியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதற்கொண்டு, எரேமியா 1:18 பாருங்கள். இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். வெண்கல அலங்கமாக்கி இருக்கிறார் கர்த்தர். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவான், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டான். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். அவர் இருக்கிற போதுங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். எரேமியா 42, 10, 11, 12. நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களை செய்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும், உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து, உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களோட கூட இருந்து உங்களை அழிக்க நினைக்காம பாருங்க. அவன் உன் மேலே இறக்கம் பாராட்டும், உங்களுடைய இடத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற இடத்துக்கு உங்களை அனுப்பவும் அவன் கொண்டு வருவான். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ப்ரமோஷன் வரல, தாமதமாகுது. 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. சோபனுங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நான் மேலான நிலைக்கு வரணும், என்னது எல்லாம் போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது, தள்ளி போயிட்டே இருக்குது ப்ரமோஷன். நான் சொல்லுவேன் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. யார் தடையாக இருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்கள மாற்றி போடுவார். அவங்களே உங்களை அந்த ப்ரொமோஷனுக்கு காரணமாக உங்களை ஒதுக்கி உங்களை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ, ஆண்டவர் எங்கே கொண்டு போய் உங்களை வைக்கணும்னு நினச்சிருந்தாரோ அந்த இடத்துக்கு அவங்களே உங்களை அனுப்பிடுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் தொந்தரவு பண்ணி, இல்லை அவங்கள்ட்ட சண்டை பிடிச்சி, இல்லை மேற்கொண்டு பெரிய ஆட்களை பிடிச்சி, மனுஷர்களெல்லாம் பிடிச்சி, எல்லாரோட சப்போர்ட்டையும் கேட்டு, எல்லாருடைய என்ன சொல்கிறது ஆதரவையும் கேட்டுட்டு அவங்கள்ட்ட போய் நின்று நீ போய் கேட்டால் நான் உனக்கு கொடுத்துருவேனா, நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா, அப்படித்தான் பேசுவான். செய்ய மாட்டான். நமக்கு தேவை இப்போ ஆண்டவருங்க. நம்மளை எங்கள் அளவுக்கு உயர்த்தி வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை எந்த இடத்துல உங்களை உயர்த்தி வைக்கணுமோ அந்த இடத்துக்கு உயர்த்தி வைப்பார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்களை அவன் கைக்கு தப்பு வைக்கும்படி அவனே எல்லா காரியத்தையும் செய்வான். நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எதிரியானவனே நம்மளை கர்த்தர் உயர்த்தக்கூடிய இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளிடுவான். கவலையப்படாதீங்க. 2வது, உங்கள் நடுவே இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், அவர் நம் நடுவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் நடுவிலே இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். ஏசாயா 12, 5, 6. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்படத்தக்க கடவது என்பீர்கள். நீ சொல்லுவப்பா எல்லா இடத்துல பூமி எங்கும் அவர் கிரியை செய்தார், என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்தார், நான் இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி மேலே உயர்ந்திருக்கிறேன்னு சொன்னால் அது கர்த்தர் தான். இந்த அளவுக்கு நான் வாழ்ந்து ஒரு நிலையில் நிற்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணம் கர்த்தர் தான் நீ சொல்லுவேன். சியோனில் வாசமாக இருக்கிறவர்களே, தேவனுடைய சபையில் வாசமாக இருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு நீங்கள் கெம்பீரிங்க. சத்தம் இந்த செய்தி கேட்குற நேரத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருக்கும்போது, எந்த சபைக்கு போயிருந்தாலும் சரி, நீங்கள் சத்தமிட்டு கெம்பீரிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆனால் நீ எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர் உங்களுக்குள்ளாரே ஒரு பெரியவராக இருக்கிறார்.
செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளையெல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். அங்கே பார்த்தோம் கர்த்தர் என்ன செய்தார்னு சொல்லி பார்த்தோம். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நம்மளோடு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறார். இங்கே பார்க்குறோம் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். செப்பனியா 3:15 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கே காணாதிருப்பார். இனி நீங்கள் தீங்கே காண மாட்டீங்க. உங்களுடைய எல்லா ஆக்கினைகளையும் அகற்றிட்டார். எல்லா தவறுகள், எல்லா தவறாக செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றிட்டார். உன் சத்துருக்களையெல்லாம் விலக்கிட்டார். உங்கள் சத்துருக்களையெல்லாம் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். இனி நீ தீங்கை காண மாட்டார், ஒருபோதும் தீங்கை காண மாட்டார். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், அந்நாளிலே வல்லமையை பார்த்து பயப்படாதே என்றும் அதை உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அந்நாளிலே பயப்படாதே என்றும் உன்னை தாத்துக்கு கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். செப்பனியா 3:15-17. பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன், தளர விடாதே என்று சொல்லுகிற தேவன், கர்த்தர் நடுவில் இருக்கிறவர், வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிக்கிறவர். நம் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் நம் மேலே அமர்ந்திருக்கிறவர். நம் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நம் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கர்த்தருடைய வசனத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க. என் தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் என்னை ரட்சிப்பார். அவர் என் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தமது அன்பு நிமித்தம் என் மேல் அமர்ந்திருப்பார். அவர் என் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். வசனத்தை அப்படியே உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் நடுவிலே இருக்கிறார், இனி நான் தீங்கை காண மாட்டேன். சொல்லுங்கள், கண்டிப்பாக தீங்கை காண மாட்டீங்க. சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் பார்க்கிறோம். சகரியா 2:4 முதல். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி அந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதியில்லாத பட்டணங்கள் வாசஸ்தலமாகும். ஆக இவனை நோக்கி கர்த்தர் சொல்கிறாராம், நீ ஓடி அந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷர் மத்தியிலும் ஜீவன் திரளினாலும் மதியில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன். நம்மள்கிட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். நம்மை நாடி நிறைய பேர் வருவாங்க. நம்மை சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலை வைத்திருக்கிறார். அக்கினி மதிலை வைத்து அது நடுவிலே, நம் நடுவிலே மகிமையாக இருப்பார். கர்த்தருடைய மகிமை நம்மத்திலே இருக்கும். நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை சிதற பண்ணினவர் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தின் இடத்தை குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். நீ உன்னை எந்த கட்டில் இருக்கியோ, எந்த பிரச்சனையில் இருக்கியோ விடுவித்துக்க. பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும். உன்னை எல்லா பிரச்சனையிலேருந்து நீ விடுவிச்சுக்க. உன் பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாக இருக்கிறேன். உன்னில் நான் மகிமைப்பட போகிறேன். உன்னை விடுவிச்சுக்க. நான் மகிமை செய்ய போகிறேன் உன் நடுவில். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 10ஆம் வசனத்தை பாருங்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்லுகிறார். பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் நம் நடுவிலே வந்து
வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். முதலாவது, கர்த்தர் கூட இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் நம் நடுவிலேயே இருக்கிறார். மூன்றாவது, கடைசி, கர்த்தர் நமக்குள்ளே இருப்பவர். உங்கள் உள்ளே இருப்பவர் பெரியவர். கர்த்தர் உங்கள் உள்ளே இருப்பவர், அவர் பெரியவராயிருக்கிறார். 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். 1 யோவான் 4:4 முதல், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயிச்சிங்க. நீங்கள் கர்த்தரால் உண்டானே நீங்கள் அவங்கள ஜெயிச்சிங்க. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகிய உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் அதை நம்புங்க. நம்ம ஜெயிக்கிறவங்களாக இருக்கிறோம். அவங்க வசனம் என்ன சொல்லு? நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். உங்களுக்கு சத்துருக்களாக இடும்பு செய்கிறவங்க, இடைஞ்சல் பண்ணுறவங்க, உங்கள் முன்னேற்றத்துக்கு இடையூறாக இருக்கிறவங்க, அவங்க எல்லாரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. அவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயிக்க முடியும். எப்போ தெரியுங்களா? சக மனுஷர்களை நாடி தோல்வி ஓடாமல் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்து, ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ அன்னைக்கு தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிஜமாகவே அவர் சுகமாக இருக்க பண்ணுவார். சக மனுஷரிடத்துல போய் உதவி கட்டுட்டு சக மனுஷன்கிட்ட போய் கெஞ்சி 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 இப்படியே ஓர்த்திட்ட போகிறத வாழ்க்கை கிடையாதுங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்களை ஜெயித்தீர்கள். உங்களுக்கு இடும்பு செய்தவர்களை ஜெயித்தீர்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை ஜெயித்தீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும். உபாகமம் 7:21 23. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீ ஏன்பா அந்த ஜனங்களை பார்த்து பயப்படுற? உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இல்லையா? நம்ம யோபு சொல்கிறது போல சொல்கிறோம். யோபு மகா நீதிமான். வலது பக்கம் பார்க்குறேன், அவரை பார்க்க முடியல. இடது பக்கம் கிரியை செய்து அவரை காண முடியல. எனக்கு முன்னாடியும் பார்க்கல, பின்னாடியும் பார்க்க முடியல. நம்ம சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாவும் நமக்குள்ளேயே இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறார் கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே உனக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன் உனக்குள்ளே இருக்கிறவர். உன்னை வல்லமையாய் செயல்பட வைப்பார். உங்களை வல்லமையாய் செயல்பட வைப்பாருங்க. உங்கள் மூலமாக பயங்கரமான காரியங்களை செய்வார். இது நடக்காது, இது கிடைக்காது, இது வராது, இது இன்னும் இதாகும், கிடையவே கிடையாது, எதுவும் உங்களை தடை செய்ய மாட்டாது. தேவன் பயங்கரமுமான தேவனாக இருக்கிறார். அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அநேக ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். காட்டு மிருகம் பெருகாதபடிக்கு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அக்கறைப்படுத்திடு. அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டிடு. ஒரு ஓரத்தில் அவங்கள தள்ளி கொண்டு போய் நிறுத்திடு. தேவன் சொல்லுகிறார், நீ ஒரே நிர்மூலமாக்கினா காட்டு மிருகங்கள் உன்னை தேடி வந்துடும். நீங்களாம் ஊட்டி அந்த பகுதிகளெல்லாம் என்ன பார்க்குறோம்? புலி சிறுத்தை ஒன்று நடமாடியது ஊருக்குள்ளார, யானைகள் நடமாடுகிறது, எல்லாத்தையும் நீங்கள் நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
அப்போ என்னைக்கு குடியிருப்புகளை மாற்ற எதிரிகளை அகற்ற தொடங்கினாதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். ஒரேடி அகற்றிட்டோம்னா மிருகங்கள் நம்மளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும். அதனால தான் தேவன் சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். நீ கவலைப்படாத. அப்போ அவன் இருந்துக்கிட்டே இருப்பானா, அவன் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பானா, அவன் அப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பானா? சொல்லட்டும், சொல்ல தேவன் அனுமதித்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். மிகவும் கலங்கடிப்பார். அவங்கள கர்த்தர் செய்ய வல்லவர். கர்த்தர் பெரியவர், ஆகவே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். கர்த்தர் பெரியவர், அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அவர் உங்கள் நடுவே இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கண்களை மூடி நாம் செய்வோம். இதாவே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர் என்று நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்ட ஆண்டவரே, அவரே துதிக்கப்படத்தக்கவர், அவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே, அவரே மகத்துவம் உள்ள தேவன், அவர் வல்லமையில் பெரிய மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவன் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே சேவாட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் மத்தியிலே இறங்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தனை தொடர்ந்து எங்களை வழிநடத்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்பா. செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் வயதானவர் முதற்கொண்டு சிறு குழந்தைகள் வரைக்கும் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தியை யார் யார் கேட்கிறார்களோ, எந்தெந்த குடும்பமாக கேட்கிறார்களோ அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த செய்தி கேட்கிறவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் அந்த குடும்பத்தில் நீர் அவர்களுக்கு பெரியவராக இருந்து தேவரீர் அவர்களால் நீ ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராக, அவர்களால் நீர் மகிமைப்படத்தக்கவராக, அவர்களால் நீ துதிக்கப்படத்தக்கவராக மாறுகிற ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் நீர் உயர்ந்திரும் அப்பா. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை வேலை செய்வார்களானால் வேலை செய்கிற இடத்துல முன்னேற்றத்தை தாரும். அவர்கள் ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிறவர்கள் பிசினஸ் செய்கிறவரானால் தேவரீர் அவர்கள் பிசினஸ் விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்யும். அந்த பிசினஸ்ல இன்னும் வளர்ந்தவங்க கிருபை செய்யும் அப்பா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்லப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் நாளிலும் கூட கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் அறிவையும் புத்தியும் தாரும் ஆண்டவரே. வீட்டில் இருக்கிறவர்களானால் வீட்டில் இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் திடத்தையும் தாரும். தேவையில்லாத பயங்கள் கலக்கங்கள் எதுவும் வராதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீ வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நீ பெரிய காரியங்களை செய்வீராக. நீ எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் தேவரீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, அது ஒன்றும் தடைபடாது. ஆக நீ செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீ பெரிய காரியங்களை செய்யும்பா. வல்லமையாக எடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்ட பிள்ளைகள் இந்த கிளைமேட் சேஞ்சினால் ஃபீவரோ வீசிங்கோ அல்லது எந்த காரியங்களும் வராதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளை எல்லா வியாதிக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லா வியாதிக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். எந்த ஒரு வியாதியும் உள்ள பிள்ளைகளை ஆட்கொண்டு வராதபடி காத்துக்கொள்ளும். இந்த பனிக்காலம் முடிகிற வரைக்கும் காய்ச்சலோ சளியோ இருமல் என்று எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளும். வயது முதிர்ந்தவர்கள் முதல் சிறு குழந்தைகள் வரை எல்லாரையும் நீர் பராமரிக்கிறவர். நீர் பராமரிக்கப்பா. நீர் பெரியவர். அவர்களுக்கு இந்த குடும்பத்தில் அவர்களுக்கு பெரியவர். வயதானவர்களுக்கு நீர் பெரியவர். குழந்தைகளுக்கு நீர் பெரியவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பெரியவர். கர்த்தர் அவர்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. துதிக்கான மகிமை இல்லாமல் கேர் எடுக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நடக்க வேண்டும். அதுக்கு இடைஞ்சல்கள் பண்ணுகிறவர்களே தேவரில் எடுத்து போடுங்கப்பா. இடைஞ்சலாக எந்த மனுஷனும் இல்லாதபடி எதுவும் இல்லாதபடி நீர் விடுவிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவர். ஆசீர்வதிப்பா. துதிக்கான மகிமை இல்லாமல் கேட்கிறோம். கர்த்தர் ரட்சமிப்பமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமையோட பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும், தேவனுடைய வல்லமையும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் பெரியவர், அவர் உங்களுடைய இருப்பார். கர்த்தர் பெரியவர், உங்கள் நடுவே இருப்பார். கர்த்தர் பெரியவர், அவர் உங்களுக்குள்ளே இருப்பார். ஆக கர்த்தர் பெரியவர்,
உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராய் அவர் இருப்பார். ஆகவே எதற்கும் நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் மகிமையான காரியங்களை யோசனையில் பெரியவரான அவர் உங்களுக்கு யோசனை சொல்லி உங்களை நடத்துகிறவராக இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.